இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட்டை அதிகரிப்பதற்கான திட்டம் நாட்டின் பாதுகாப்பு நிலையை உறுதிப்படுத்த முக்கியமான நிலையாக திகழ்கிறது. தற்போதைய பட்ஜெட்டில் இந்தியா அதன் மொத்த ஜிடிபியின் 2% மட்டுமே பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆனால் எதிர்காலத்தில் இந்த தொகை மிகுந்த அதிகரிப்பை கண்டுகொள்ளும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்திய அரசின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கடுமையான நடவடிக்கைகளை காட்டும் ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத தளங்களை இந்தியா தாக்கிய போது உலகமே அதிர்ந்தது. பவல்பூர், முரிக்டே போன்ற இடங்களில் உலகளாவிய பயங்கரவாதம் வளர்ந்து கொண்டே இருந்தது. இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் பாகிஸ்தானில் இருந்து முடுக்கிவிடப்பட்டவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மோடி இந்த நிலையை ஏற்று சமாளிக்க வேண்டியதை உறுதிப்படுத்தி பாகிஸ்தான் ஒரு நாள் அதே நிலைக்கு அழிக்கப்பட்டுவிடும் என தெரிவித்தார். இதன் பின்விளைவாக இந்தியா தனது பாதுகாப்பு செலவுகளை குறைக்காமல் அதிகரிக்க முடிவு செய்துள்ளது. புதிய பட்ஜெட்டில் ரூபாய் 50,000 கோடி கூடுதலாக ஒதுக்கப்பட்டு இதில் ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் பிற பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை 2025-26 பட்ஜெட்டில் 7 லட்சம் கோடியை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு அதிக ஃபண்ட்ஸ் ஒதுக்கப்படும். மேலும் இது எதிர்காலத்தில் இந்தியா உலகளாவிய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான சாத்தியங்களை மேலும் திடமாக்கும் என கூறப்படுகிறது. மேலும் இவை அனைத்தும் இந்தியாவின் பாதுகாப்பு கட்டமைப்பை உறுதி செய்ய அடுத்தடுத்து நடக்கும் முக்கியமான படிகளாக இருக்கின்றன.